ஸோ இது வந்து ரொம்ப மக்களுக்கு பிரச்சனை கூட தரைய விஷயம். அரசு இப்போ இந்த மாதிரி ஃப்ரீ பஸ்ஸஸ் எல்லாம் எம்டிசில இருந்து பண்ணியிருக்கிறேன்னு சொல்றீங்க. இருந்தாலும் அந்த பஸ்ஸை ப்ராப்பர் டைமுக்கு போய் அவங்க பிடிக்க முடியாதுன்றத சொல்றாங்க. அது யார் சொல்றாங்க? அப்படி இல்லை, நாங்கள் பஸ் எல்லாம் நிப்பாட்டிருக்கோம், யார் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் பஸ் யூஸ் பண்ணாம இருக்காங்க. எம்டிசி அவங்களோட இதுல போயிருக்காங்க. சில பேர் கோயம்பேடுல வராம டைரக்டா கிளம்பாக்கம் அல்லது அந்தந்த ஏரியாவுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கிளம்பாக்கம்லேயே செக் பண்ணேன், அவங்க இது வரைக்கும் 60 பஸ் ஆம்னி பஸ்ஸஸ் வந்துருச்சு. அங்க 2 பஸ் பேஸ் ஃபுல்லா இப்போ இருக்கு, நம்ம பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா இருக்கு, மக்கள் அங்க இருந்து ஏறுறாங்க. ஸோ இதை நம்ம இங்கிருந்து தான் போவோம், அப்படி பண்றது சரியில்லை. டெஃபினெட்லி பீப்புள் ஆர் கோயிங் தேர், பீப்புள் ஆல்சோ நோ. அண்ட் தே ஷுட் ஹேவ் இன்ஃபார்ம்டு இன் அட்வான்ஸ். அதை இன்ஃபார்ம் பண்ணாம இந்த குளறுபடி இது கன்ஃபியூஷன் பண்ணிட்டாங்க. இது டெஃபினட்டா அவங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இதை நம்ம சரி பண்ணணும். இதுக்காக அவங்ககிட்ட இன்னும் பேசிட்டே இருக்கோம். ஆனா அவங்க அடமெண்டா இருக்கக்கூடாது, அதுமே பார்க்கணும். கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு, ஆர்டர் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பேசஞ்சர்ஸ்க்கு பிரச்சனை வரக்கூடாது, அதை நானும் எதிர்பார்க்கிறோம். அதுக்காக ஒரு கிட்டத்தட்ட 4000 பஸ்ஸஸ் இங்கிருந்து கிளம்பாக்கம் போகுது. இது எத்தனை ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கே வசதி இல்லைன்னு சொல்றது சரியில்லை. அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 பஸ்ஸஸ் அங்கே நிப்பாட்டலாம், ஆம்னி பஸ்ஸஸ். அவங்க 1000 பஸ்ஸஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. 1000 பஸ்ஸஸ் ஒரே சமயத்தில் வராது. இப்போ இங்கே பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மேக்சிமம் ஒரு 100 பஸ் கூட இருக்காது இங்கே. ஸோ நிறைய இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்லுது சரியில்லை. டெஃபினட்டா நம்ம அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணதுக்கே ரெடியா இருக்கும். இதை நம்ம ஷிஃப்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்பரா இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோமா இவங்க கிட்ட இருந்து? ஏன்னா சிஎம்டிஏ கீப் ஆன் நீங்க டாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. என்ன இவங்க கிட்ட இருந்து என்ன வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு? வெதர் தே ஆர் கெட்டிங் ரெடி, உங்க கூட சேர்ந்து பயணிக்கலான்றாங்களா? தென் மாவட்டங்களுக்கு இனிமே கிளாம்பாக்கம் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் மாவட்டங்களுக்கு டெஃபினட்டா கிளம்பாக்கம் தான். இது இன்னைக்கு இல்லை, இது ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். இந்த கிளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் கட்டுறதுக்கு முன்னாடியே, அது கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டீரிங் கமிட்டியில அங்கே இருந்து தான் சவுத் பவுண்ட் பஸ்ஸஸ் போகும், அதை நம்ம சொல்லியிருக்கோம். இது புதுசு கிடையாது. பஸ் ஸ்டாண்ட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் இயர் மிட்ல நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், நம்ம ஜூலைக்குள்ள ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இஷ்யூ மற்ற சின்ன அந்த ஆல்டர்னேட்டிவ் ரூட் இஷ்யூஸ் அது பண்ணதுனால 6 மாசம் டிலே ஆச்சு. பஸ் ஸ்டாண்ட் நமக்கு ரெடியா இருக்கு. அப்போ இதுக்குள்ளே அவங்ககிட்ட பேசினப்ப எனக்கு அடிஷனலா நமக்கு பஸ் பார்க்கிங், ஐடல் பார்க்கிங் வேணும்னு சொன்னப்ப முடிச்சூர்ல 5 ஏக்கர் லேண்ட், நம்ம சிஎம்டிஏ லேண்டு, அதுல 28 கோடிக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மார்ச்க்குள்ள முடிஞ்சிடும், ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஃபாஸ்டா. ஸோ அதுக்குள்ளே நம்ம அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே பண்ணியிருக்கோம். அந்த எஸ்சிடிசியோட ஐடல் பார்க்கிங் இருந்தது, அதை அவங்களுக்கு நாம கொடுத்துருக்கோம். அது போக அவங்களுக்கு இத்தனை வசதிகள், நம்ம 27 கடை அவங்களுக்கு புக்கிங் கடை எல்லாம் கொடுத்துருக்கோம். எல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். பட் அவங்க வராமல் இருக்கிறது நமக்கு புரியல, என்ன காரணத்தில் வரல. அவங்க பேசிட்டு இருக்கோம். அவங்க 28ஆம் தேதி டிசம்பர்ல டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க அவங்ககிட்ட. அவங்க எல்லாமே அன்னைக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு போயிருக்காங்க. அப்புறம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அன்னைக்கு ஓபன் பண்ணாங்க நம்ம பஸ் டெர்மினஸ். அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போது பொங்கலுக்கு முன்னே நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணவங்ககிட்ட. இல்ல கொஞ்சம் டைம் கொடுங்க, பொங்கலுக்கு அப்புறம் பண்ணலாங்க. பொங்கலுக்கு அப்புறம் நம்ம இப்போ ஆர்டர் போட்டு கொடுத்தாச்சு, அதுக்கு ரெடி ஆகலைன்னா அது சில அவங்க கிட்ட தான் கேட்கணும் என்ன பிரச்சனை இருக்கு. இது ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு அரசு முன்னெடுப்பு காட்டிட்டு வராங்க. ஆனா இன்றைய தினத்துல மக்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு. இனிமே தென் மாவட்டங்கள் என்றால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தான் சென்னை வாசிகள் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையானது இன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் தங்களது பயண திட்டத்தை வகுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு உருவாகி இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள முக்கிய பிரதான செய்தியாக நாம் பதிவு செய்து வருகிறோம். சிரமத்தை கருத்தில் கொண்டு மக்கள் உடனுக்குடன் அவங்களுடைய பிளான்ஸை பிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு.